சின்ன மருமகள்லாம் அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போய் பார்க்கலாம். மறுபடியும் ராஜாங்க வீட்டுக்கு தமிழ் செல்வி வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க வீடியோக்கு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட மூக்குத்தாய் அம்மா ஒரு வழியாக சொல்லிட்டு போயிடுறாங்க. அதாவது தமிழ் செல்வி இந்த வீட்டுக்கு வந்தால் தான் நீங்கள் எல்லாருமே உயிர் பிழைக்க முடியும், அதுவும் மெயினாக நம்ம சேது உயிரோடு இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்மளோட தமிழ் செல்வியோட தாழ் பாக்கியம் தான் நம்ம சேது உயிரையே காப்பாற்றும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த ஐஸ்வர்யா கண்டிப்பாக குடும்பம் சிதறப்போகுது அப்படின்னு சொன்னதுனால நம்மளோட ராஜாங்கத்துக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இன்னொரு பக்கத்தில் பார்த்தா நம்மளோட சேதுவுக்கு இதில் என்ன பண்ணுறது என்ன ஒன்றுமே புரியாமல் உட்காந்துட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்மளோட தமிழ் செல்விக்கு இந்த விஷயம் தெரிய வருது மலர் மூலியமாக. அப்போ இது இப்படிலாம் சொன்னாங்களா, அப்போ ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி தமிழ் செல்வி யோசிக்கிறாங்க. என்ன நடந்தாலும் யார் எப்படி போனாலும் நமக்கு தேவை நம்ம படிப்பு, நம்ம குழந்தைங்களை வளர்க்கணும் அப்படின்ற நம்மளோட தமிழ் செல்வி யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்மளோட குழந்தைங்களுக்காக நம்ம மனசு மாறலாம் அப்படின்னு நம்ம அப்போ தான் எப்படியாவது தமிழ் செல்வி இதோட மனசை மாற்றி ராஜாங்கத்தோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடணும், சேது கூட சேர்த்து வச்சிடணும் அப்படின்னு யோசிக்க போகிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா ஈஸ்வரி நம்மளோட ஐஸ்வர்யா சித்ரா இவங்கெல்லாம் போட்ட திட்டம் வெளியில் வரப்போகுது. எல்லாருமே ஷாக்கிங்.